தம்பிகளும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் நம்ம ஏரியாவில் ரத்னபுரி, கண்ணப்ப நகர் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு பாய்ஸு தம்பிங்க எல்லாம் ரொம்ப, உங்கள் பிள்ளைகளையும் அப்படிதான் ஸ்பெஷலாக வந்து நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத வந்து நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறத நான் இப்பவும் விரும்புகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. கண்டிப்பாக அதில் நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், சில ஸ்கூலில் வர்ற பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல பிள்ளைகளே இல்லை. ரொம்ப இப்போ கடந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இங்கே கோர்ட்டு வாசலில் வந்து ஒரு பையனை வெட்டிட்டாங்க. நீங்கள் வந்து நியூஸ் கேட்டீங்களா? எல்லாரும் நியூஸ், பெரிய பரபரப்பாய் கோர்ட்லேருந்து அவன் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே அவனை வெட்டி சாச்சிட்டாங்க. அப்புறம் போலீஸ் அவனை பிடிச்சா தப்பிக்க முயற்சி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு காலில் எல்லாம் ஷூட் பண்ணி அந்த நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 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 பசங்க யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரத்னபுரி, கண்ணப்ப நகர். ஏன்னா அப்படியே மனசே விட்டேன் நான். நம்ம எங்கேயோ நியூஸ்னு கேள்விப்பட்டோம், அது பெரிய நியூஸா இருந்துச்சு. இது என்ன அப்படின்னா இந்த கேங் வார் அப்படின்றாங்கல்ல, அது ஒரு கேங். இந்த பசங்க ஒரு டீம், அந்த பசங்க ஒரு டீம், இவங்களுக்கும் போட்டி. நீ பெரியவனா, நான் பெரியவனா. அது ரொம்ப கொடுமையா இருக்கு. இந்த கஞ்சா அப்படின்ற ஒண்ணு வந்து ரொம்ப அதிகமா இப்போ விற்பனை ஆகுறது. அதுவும் இந்த கூலிப் அப்படின்ற அந்த போதைப் பொருள் ரொம்ப அதிகமா விற்பனை ஆகுது. இந்த கூலிப்பு என்கிற போதைப் பொருள் வந்து எக்ஸாக்டா யாரை ரொம்ப டார்கெட் பண்றாங்கன்னா இந்த பிள்ளைகளை தான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6ஆம் வகுப்புல இருந்து +2 படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ளதான் இதை வந்து டார்கெட் பண்றாங்க. இதை வேற யாரும் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க, குழந்தைங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்றாங்க. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க பிள்ளைகள்கிட்ட மிஸ் பண்ணிடாதீங்க, விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சிலர் வந்து ஒரு போனை கொடுத்துட்டு போய் பிள்ளைய உட்கார வச்சுட்டு இவங்க ஒரு போன்ல உட்கார்ந்து இருப்பாங்க. சில தாயும் தகப்பனும் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களை கண்டிச்சு சொல்றேன், ஒழுங்கீனமான தாயும் தகப்பனுமா இருக்கிறாங்க. ரொம்ப மோசமா இருப்பாங்க. ஒரு கேர்ல பிள்ளைகளை பெத்து விட்டு சோறாக்கி போட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இது என்னங்க குடும்பம்? எப்படி பிள்ளைகளை பாக்குறீங்க? கொஞ்சம் கவனமா உங்க பிள்ளைகளை பாருங்க. கண்ணும் கருத்துமா இருங்க எப்பவுமே அவங்க மேல. ஏன்னா சத்ரு அந்த அளவுக்கு பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். அதனால தம்பிங்க யாராவது இந்த பிரச்சனையில இருப்பீங்கன்னா பர்சனலா தயவு செய்து என்ன வந்து மீட் பண்ணுங்க. வந்து பார்த்து ஜெபம் பண்ணி அதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஒரு சில ஐடியாஸ் நான் உனக்கு தர்றேன். இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணு. நெருக்கமா வந்துரு. நீ அடிமைத்தனத்துல மாட்டிட்டேன்னா அதுல இருந்து வெளியே வர்றதற்கு நீ ஒரு நாள் பாடுபடுவ பாரு. அது உனக்கு மரண போராட்டம். அவ்வளவா சில ஜென்ஸ் அழ மாட்டாங்க. ஆனா நான் ஜென்ஸ் அழுதுத பார்த்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? பாஸ்டர், எப்படியாவது இந்த அடிமைத்தனத்துல நான் வெளியே வரணும், எனக்கு நான் ப்ரேயர் பண்ண, கண்ணீர் மலமலன்னு கொட்டும் உங்களுக்கு. ஏன்னா என்னால விட முடியல. இந்த விட முடியலன்ற இந்த வார்த்தை வந்து ரொம்ப கொடுமையான வார்த்தை. இது நாளுக்கு நாள் உன்னை வருத்திடும். சோ விட முடியலன்ற வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, நீ வந்து அதை தப்பு பண்றதுக்கு ஆரம்பிக்கிற பாருங்க, அப்போல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துரும். அதனால ஆரம்பத்திலே கிள்ளிடணும், முளையிலே கிள்ளிடணும், ஃபர்ஸ்ட்லயே ரெடி பண்ணிடணும். வளர விட்டீங்க ரொம்ப ரொம்ப பாடுபடுவீங்க.